Hi friends, ஈவென்ட்ல ஒரு பட்ஜெட் கார் பார்த்துட்டு வரீங்களா? அதுவும் ஆன் ரோட் பிரைஸ் 6 லட்சத்துக்குள்ள 18 to 20 மைலேஜ் தர மாதிரி 4 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட மாத தவணை முறை 5000 ரூபாய்க்குனா அது நம்ம டாடா டியாகோ கார் தான். நீங்க யூஸ்டு மார்க்கெட்ல நிறைய கார்களை பார்த்துருப்பீங்க. டீலர் சொல்ற வேலையெல்லாம் கேட்டிங்கன்னா புது காரே வாங்கிடலாம்னு தோணும். அப்படியாப்பட்டவர்களுக்கு தான் இந்த வீடியோ உபயோகரமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாடா நிறுவனத்தை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி பார்த்துடலாம். டாடா நிறுவனம் மக்கள் எல்லாருக்குமே ஒரு கார் இருக்கணும்னு நினச்சாங்க. அதனால தான் டாடா நானோவை மேனுஃபேக்சர் செய்தாங்க. அதை மக்கள் பெரும்பாலும் வாங்கினாங்க. ஆனால் இருந்தாலும் அதில் சில பிரச்சனைகள்னால அந்த மேனுஃபேக்சரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மக்களுக்கு மலிவான விலையில் கார் கொடுக்கணும்னு நினச்சது டாடா நிறுவனம். ஆனால் அவங்க எவ்வளோ மலிவான விலையில் கொடுத்தாலும் அவங்களோட சேஃப்டி ரேட்டிங்கை மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணலை. ஸோ மற்ற பிராண்டில் நம்ம கம்பேர் பண்ணும்போது டாடா நிறுவனங்களில் வர கார்கள் சேஃப்டி ரேட்டிங்கில் 4 ஸ்டார் 5 ஸ்டார்ன்ட்டு நல்லாவே ஒரு சேஃப்டி ரேட்டிங்கோட கொடுத்துட்ருக்காங்க. சேஃப்டி ரேட்டிங்கை கொடுத்த டாடா நிறுவனம் மைலேஜையும் நல்லா கொடுத்த கார் தான் இந்த டாடா டியாகோ கார். இந்த டாடா டியாகோ காரை நம்ம சொல்லணும்னா நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ், 1.2 ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின், அது மட்டும் இல்லைங்க சிஎன்ஜிலையும் ரன் ஆகுது. இதுல உங்களுக்கு இவிலையும் இருக்கு. இந்த காரோட விலை பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் வேரியன்ட் எடுக்கணும்னா ஒரு 5.25 லட்சம் இருந்தால் அந்த பேஸ் வேரியன்ட்டை எடுத்துடலாம். இந்த காருக்கு இப்போ டிசம்பர் ஆஃபராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாதம் 5000 ரூபாய் தவணை முறையில் நீங்கள் கட்டுற மாதிரி இந்த கார்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த காரில் நீங்கள் என்னதான் இஎம்ஐ கம்மியாக இருந்தாலும் இனிஷியல் அமௌண்ட் கொஞ்சம் ஹை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, இஎம்ஐ நீங்கள் கம்மியாக கட்டுறதுனால வருஷமும் நீடிப்பு அதிகமாக இருக்கும். கடைசியில் நீங்கள் கட்டுற இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸும் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். இப்போ இந்த டியாகோவை மட்டும் நம்ம எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசுகிறோம்னா, இப்போ நிறைய பிராண்டு கார்கள் இருக்குது. இதை விட கம்மியான விலையில் கூட ஆன் ரோட் கார்கள் இருக்குது. ஆனால் அந்த கார்களில் பார்த்தீங்கன்னா பிக்கப் லேக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரேட்டிங் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். கம்ஃபர்டபுள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த டாட்டாவோட டியாகோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்கும், உங்களுக்கு லாங் டைமாக யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். இன்றைக்கு இந்த டியாகோ கார்களை பயன்படுத்துகிறவங்க 1.5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலேயும் ஹேசல் ஃப்ரீயாக ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட நண்பர் கூட ஈவி காரை எடுத்துட்டு அவரோட வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு தான் வராரு. ஸோ இப்படியாப்பட்ட இந்த டாடா டியாகோவோட பாசிட்டிவ் நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டியது அதோட பில்டு குவாலிட்டி தான். நல்ல ஒரு எடை கனமான உள்ள கார். ஆனால் எவ்வளோ வெயிட் ஏற்றினாலும் மைலேஜ் வந்து குறையாம 18 to 20 தருதுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த காரை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மைலேஜ் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த டியாகோவை அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது ஸ்டேரிங்க. ஸ்டேரிங் வந்து அவ்வளோ ஒரு பட்டர் ஸ்மூத்தாகவே இருக்கு. இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ தூரம் ஹைவேஸ்ல பயணிச்சாலும் உங்களுக்கு இலகுவாகவே இருக்கும். அடுத்து இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். நம்ம இந்தியன் ரோடு சாலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ச் இருக்கும், பள்ளமேடுகள் இருக்கும். அதில் நம்ம எப்படி தூக்கிட்டு போய் போட்டாலும் அந்த பள்ளமேடுக்கு ஓரளவு சஸ்பென்ஷன் செட்டப் ஆகட்டும் சரி, அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆகட்டும் சரி, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. அடுத்து ஒரு சின்ன ஃபேமிலி தான் இருக்கீங்க, ஒரு 4 பேர் தான் இருக்கீங்கன்னா தாராளமாக அந்த டாடா டியாகோவை எடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் விலைக்கு மற்ற பிராண்டு கார்களை கம்பேர் பண்ணும்போது எல்லா விஷயத்திலையும் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது இந்த டியாகோ மட்டும் தான். இந்த டியாகோவுக்கு இப்போ டிசம்பர் ஆஃபர் வேற இருக்கு. ஸோ முடிஞ்சா நீங்கள் கார் வாங்கணும்னு எண்ணமா இருந்துச்சுன்னா செகண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் பழைய கார்களை வாங்கிட்டு அதுக்கு எஃப்சி கட்டணம் உயர்வு, அதுக்கப்புறம் மத்திய அரசு கொண்டுட்டு வந்த ஸ்கிராப் பாலிசி, இதிலெல்லாம் சிக்கி தவிக்கிறத விட்டுட்டு கூட 1 லட்சமோ 2 லட்சமோ முடிஞ்சா இந்த காரையும் போய் ஒரு சாய்ஸாக பாருங்க. அடுத்து இந்த டாடா டியாகோவை பற்றி நம்ம சொல்லி ஆகும்னா இதோட லாங் டர்ம் யூஸ் தான். லாங் டர்ம் யூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸும் பெரிய அளவுக்கு ரேட்டுகள் வரதில்லை. மற்ற பிராண்டுகள் இன்னைக்கு இருக்கிற பிராண்டுகள் உங்களுக்கே தெரியும் எந்த பிராண்டோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மலிவு விலைன்னு. அதே மாதிரி தான் இந்த டியாகோவோட ஸ்பேர் எல்லாமே கம்மியாகவே இருக்கு. நம்ம மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். ரெகுலராக நம்ம சர்வீஸ் விட்டோம்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கு, டாடா நிறுவன கார்கள் வாங்கினா சர்வீஸ் இஷ்யூ வரும், அதாவது சர்வீஸ் சென்டரில் சரியான முறையில் சர்வீஸ் செய்து பெற மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் வரும்னு ஒரு கொரி இருக்க தான் செய்யுது. அது நீங்கள் சார்ந்திருக்க சர்வீஸ் சென்டரை பொறுத்துக்கு. எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கான்னு கேட்டால் கிடையாதுங்க. இப்போ டியாகோவில் நம்ம முக்கியமாக சொல்லி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ மற்ற கார்களில் பார்த்தீங்கன்னா விலைப்பட்டியல் கம்மியாக இருக்கும், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஹைவேஸில் கூட நம்ம க்ரூஸ் பண்ணும்போது பிக்கப்பே இல்லையே, நம்ம ஆக்சிலேட்டர் மெரின்னு மெரிக்கிறோம், ஆனால் வண்டி மூவ் ஆன மாதிரி தெரியலன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு கட்டடிச்சு ஓட்டுறதுக்கும் லோ கியர் போயிட்டு தான் ஹை கியர் வர மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும், லேகிங் இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் டியாகோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நல்லாவே ஒரு பிக்கப் இருக்கும். ஹை கியர்லையும் நீங்கள் ஒரு 40-45 ப்ளஸ் நீங்கள் வந்து தாராளமாக இயக்கலாம். அடுத்து டியாகோவில் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் சிஎன்ஜி ஆப்ஷன் இருந்தாலும் அதோட சிலிண்டர்ஸை உள்ள வைக்கும் போது உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வருது. இதில் நீங்கள் உட்காந்துட்டு ஓடிட்டு போகிறதுக்கும் டை சப்போர்ட் ஓரளவே நல்லா இருக்கு. அதாவது 6 அடிக்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு 5 அடி 5.25 அடிக்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த கார் வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பின் இருக்கையில் 2 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே உட்காரலாம், 3 பேர் உட்காந்தா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் இந்த காரோட தோற்றம் தான். பட்ஜெட் ரொம்ப கம்மியாக வாங்குறோம், காரோட தோற்றம் ரொம்ப நல்லா இருக்காது, அதாவது எடுத்துட்டு போனால் கூட இன்னொரு கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நம்ம கவலையப்படுத்தவில்லை. இந்த காரோட தோற்றம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாகவே இருக்கும். அடுத்து இதோட கியர் பாக்ஸும் சரி நல்லாவே இயங்குது. அதாவது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாகவே கியர் ஷிஃப்டிங்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்படியாப்பட்ட டாடா டியாகோவை நீங்கள் வாங்குவீங்களான்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிராண்டுகள் போட்டி போட்டு டிசம்பர் மாதம் ஆஃபரை அள்ளி தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு சேஃப்டி ரேட்டிங் ரொம்ப ப்ரையாரிட்டியாகவே இருக்குது. ஏன்னு
பார்த்தீங்கன்னா அண்மையில் நடந்த பஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு, கார் விபத்தும் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதனால மக்களும் சேஃப்டி ரேட்டிங்கை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சேஃப்டி ரேட்டிங்கை தேடி போனாலும் அந்த கார்களில் மைலேஜ் கிடையாது, அந்த காரோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். டாடா டியாகோவை நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு எடுத்துட்டு அதோட ஆஃப்டர் மார்க்கெட்டில் போயிட்டு அசசரிஸை நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தான் வரும். உங்களுக்கு தேவையான அசசரிஸ் ஏதோ அதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு இந்த வாகனத்தை இயக்குனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்றது தான் என்னோட கருத்து. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டாடா டியாகோவை வாங்குவீங்களா இல்லையான்றது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த டாடா டியாகோ பயன்படுத்திருந்தீங்கன்னா இதோட குறை நிறைகளை நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னைக்கு வாங்கணும்னு இருக்கவங்க பார்க்குறவங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். ஸோ இதே போன்ற வாகனம் சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வழியில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் மிதுன் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.